الحمد لله رب العالمين واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى اله الطيبين الطاهرين وعلى اصحابه اجمعين والتابعين لهم باحسان الى يوم الدين. اما بعد فاتقوا الله عباد الله واعلموا ان رسول الله صلى الله عليه وسلم قد فرض زكاة الفطر طهرة للصائم من اللغو والرفث وتحفة للمساكين وبين لنا مقدارها. قال ابن عمر رضي الله عنهما قال فرض رسول الله صلى الله عليه وسلم زكاة الفطر صاعا من تمر أو صاعا من شعير على العبد والحر والذكر والأنثى والصغير والكبير من المسلمين وأمر بها أن تؤدي قبل خروج الناس إلى الصلاة. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலானிய மாதத்தின் இந்த காலப்பகுதியில் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்களில் ஒன்றுதான் ஜக்காத்துல் ஃபித்ர் என்கின்ற அந்த சதகாவை நாங்கள் நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு அடிமை மீதும், சுதந்திரமானவன் மீதும், ஆண் பெண் மீதும், சிறியவன் பெரியவன் மீதும் ஒவ்வொருவரும் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்ற இந்த ஏழைகளுக்கு வழங்க வேண்டிய உணவை கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சில சகோதரர்கள் எவ்வாறு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பெருநாள் தொழுகையை தொழுவதற்கு முன் வீதிகளிலே இருப்பவர்களிடத்தில் தான் இதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவ்வாறல்ல, பெருநாளைக்கு முந்தைய தினங்களில் தேவையானவர்களுக்கு நாம் எம்முடைய இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுத்துவிட முடியும். இந்த ஜக்காத்துல் ஃபித்ருடைய கணக்கு 2 கிலோ அரிசி என்று தீர்மானித்திருக்கிறார். அல்லது 20 திர்ஹம் இதற்குரிய பணம், இவற்றை அதற்குரிய நிறுவனங்களிடத்திலே நாம் ஒப்படைக்கலாம். ஆக 2 கிலோ அரிசியை நாங்கள் பெருநாள் தினத்துக்கு முன்னால் பெருநாள் அன்று ஏழை மக்கள் எம்மை போன்று உண்டு சுவித்து அவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்கி இருக்கின்றார்கள். எந்த முஸ்லிமும் பசித்திருக்க கூடாது, எந்த முஸ்லிமும் எனக்கு இந்த உணவு கிடைக்கவில்லையே என்று அவன் அழுது புலம்பக்கூடாது. எல்லோரும் நல்லோராய் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அன்றைய தினத்தை கழிக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஜக்காத்துல் ஃபித்ரை இதுவரை கொடுக்காத சகோதரர்கள் 2 கிலோ அரிசியை ஒரு ஏழைகளுக்காக வழங்கி அந்த நன்மையை நாங்கள் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லது இந்த நாட்டிலே அதற்குரிய தகுதி உள்ளவர்களை நாம் பெறவில்லையானால் எம்முடைய பிரதேசங்களுக்காக நாங்கள் அதை அனுப்பி எங்களுடைய பகுதியிலே இருக்குகின்ற ஏழைகள், எவ்வளவு ஏழைகள் இருக்குகின்றார்கள், அதிகமான வறுமைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த செயற்பாடு, அந்த ஜக்காத் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய நோக்கிலே ஏற்படுகின்ற சில தவறுகளை அழித்து விடுவதற்காக அல்லாஹ் தஆலா இதை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறார் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஜக்காத்துல் ஃபித்ருடைய விஷயத்தில் நாங்கள் மிகவும் கவனமாக இருந்து இவற்றை உரியவர்களிடத்திலே ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அடுத்ததாக, பெருநாள் தினங்களில் நாங்கள் வீணான கேலி கூட்டுகளிலும் அல்லாஹ்வுக்கு புறம்பான பாவ காரியங்களிலும் ஈடுபடாமல் அல்லாஹ் செய்திருக்கிற நிஅமத்தை பயன்படுத்தி அல்லாஹ் அந்த பேரருளை நினைத்து வலித்து கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், ஞான் உங்களுக்கு தந்திருக்கிற அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நிஅமத்துகளுக்கும் நேர்வழிக்குமாக அல்லாஹ்வை தக்பீர் சொல்லி ஸ்தோத்திரம் செய்வர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நம்முடைய சகோதரர்கள் அதிகமானவர்கள் பெருநாள் காலங்கள் வந்துவிட்டால் ஏழையவர்களோடும் ஏழைய மதத்தவர்களோடும் சேர்ந்து பாவமான காரியங்களிலே ஈடுபட்டு தங்களுடைய மகிழ்ச்சியான தினத்தை கழிப்பதாக அதற்கு அர்த்தம் சொல்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நேமத்துகளை பாவ காரியங்களின் மூலமாக நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதில்லை. நேமத்துகளுக்கு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து, அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்து, அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து, அல்லாஹ்வை ஸ்தோத்திரம் செய்வதன் ஊடாக, அல்லாஹ்வை மேன்மைப்படுத்துவதன் ஊடாகத்தான் நேமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதே தவிர பாவங்களின் காரணமாக பாவங்களை புரிந்து அட்டகாசப்பட்டு
உட்பட்டோமானால், அவற்றை அனுபவிக்க உட்படுவோமானால் நெக்குமத்து என்கின்ற தண்டனையை அல்லாஹ் தஆலா இறக்கி விடுவான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மகிழ்ச்சியான காலங்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக பயன்படுத்துவோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய நோன்பையும் தொழுகைகளையும் குர்ஆன் திலாவத்தையும் எல்லா ஏனைய அமல்களையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து பேரருள் நமக்கு அருள் புரிவானாக. இபாதல்லாஹ், இன்னல்லாஹ அமரக்கும் பிஅம்ரின் பதா பிஹி பினஃப்ஸிஹி வ ஸன்னா பிஹி பிமலாயிகத்திஹி வ क़ால தஆலா இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஸ்ரா. اللهم صل وسلم على سيدنا ونبينا محمد وعلى اله وصحبه اجمعين وعلى سائر الصحابه الاكرمين وعلى التابعين ومن تبعهم باحسان الى يوم الدين. وارض اللهم عن الخلفاء الراشدين ابي بكر وعمر وعثمان وعلي. اللهم تقبل صيامنا